கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிற வசனம் எரேமியா 1:8. இதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த மாதிரி உள்ள வசனங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் நிறையா இருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, இன்னும் அசீரியர்கள், மோவாபியர், இன்னும் அம்மோனியர், நிறையா பேர் ஒரு கூட்டமாக கம்யூனிட்டிஸ் இருப்பாங்கள்ல. அவங்களில் யுத்தம் செஞ்சு வர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆட்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களோட இருப்பீங்க தானே, இந்த யுத்தம் வருது, எத்தனை பேர் சாக போகிறாங்களோ தெரிலையே, நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறத அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு கேட்குது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்களுக்கு பயப்படவே வேண்டாம், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பயப்பட வேணாம், நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. இது முக்கியமாக தேவை. இப்படி ஆண்டவரிடத்துல போய் கேட்காம அவங்க எந்த யுத்தத்துக்கும் போக மாட்டாங்க. உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக இருந்தால் ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்டுட்டு, அவர் நீ போ, எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவ, எல்லாத்தையும் உனக்கு தான், கொள்ளை பொருளாக நீ தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அப்புறம்தான் அவங்க கிளம்புவாங்க. அது வரைக்கும் அவங்க ஆண்டவர் இடத்துல காத்திருந்து ஜெபிச்சிட்ருப்பாங்க. அப்படி உள்ள ஒரு கூட்டத்தார் தான் இந்த இஸ்ரவேலர். அவங்க எதையுமே தன்னிச்சைப்படி, தன்னுடைய சிந்தைப்படி, தன்னுடைய எண்ணங்கள் படி எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்க துணிஞ்சு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம்தான். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு நான் 2011ஆம் ஆண்டு போனேன். போகும்போது நான் பார்த்தேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவரை மதிக்கிறாங்க, ஆண்டவருக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த வேதாகமத்தை, அந்த 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த இந்த ஆகமங்களை திருப்பி 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 மாற்றி 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 அவங்க வாசிட்டு படிச்சுட்டே இருக்காங்க. பஸ்ஸில் போகும்போது நின்றுட்டு படிச்சுட்ருக்காங்க, பைபிளில் கையில் வச்சுட்டு படிக்கிறாங்க, நடக்கும்போது கையில் பைபிள் இருக்குது அதோட வாசிட்டே கூட நடக்கிறாங்க. இவ்வளவு தூரம் அந்த வேதத்தின் மேலே அவ்வளோ ஒரு பற்றுதலாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவரை பற்றி எல்லாமே தெரியும். ஆனாலும் இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்பொழுது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இதுக்கு என்ன உத்தரவாதம் தரீங்க, நாங்கள் இந்த போர் ஒன்று வருதே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் நான் உன்னோட இருக்கேன், உங்களோட நான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு வார்த்தை கிடச்சிதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் பாருங்களேன். எல்லாத்துக்குமே ஆண்டவர் இடத்துல போய் கேட்டு நம்ம பதில் வாங்கிக்கிட்டோன்னா நம்மளை மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக யாராச்சும் வாழ முடியுமா? எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்சீசிங்லி ப்ரே. அதாவது ஸ்டாப் இல்லாமல் ஜெபம் பண்ணு, ஸ்டாப்பே பண்ணாத, நிறுத்தாத, நீ என்கிட்ட எல்லாம் கேளு, நான் உனக்கு செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. யார் இந்த மாதிரி விழுந்து 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 உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செய்யலாம். நம்ம ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கலாம், ஆண்டவரோட நல்லா உறவாடலாம். அவருடைய குரல் அப்போ தான் நமக்கு கேட்கும். அந்த உறவாடுதலுக்குள்ளே நம்ம வராத வரைக்கும் அவர் தூரமாக தான் இருப்பார். ஆனால் நமக்கு பக்கத்தில் எப்போ வராருன்னா நம்ம அவரை தேடணும், அவர்கிட்ட நம்ம பேசணும். ஆண்டவரே நான் இந்த போருக்கு போகலாமான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ ஒரு பயம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும் தான் செய்யும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும்னு அவங்க ஆவலாக ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றும்படி நான் உங்களோட இருக்கிறேன், உங்களை தப்புவிக்கும்படி நான் உங்களோட இருக்கிறேன், பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிறபடி இவங்க கேட்டு போகும் பொழுதெல்லாம் நன்மையானது தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஜெயம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு திரும்பும்படிக்கு செய்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் போராட்டம் என்னவாக இருந்தாலும், உங்களோட போராட்டம் இன்றைக்கி எனக்கு காசு பணம் இல்லை, எனக்கு இன்றைக்கி ஒரு வேலையும் கிடைக்கல, எனக்கு நான் படித்தும் பிரயோஜனம் இல்லை, வீட்டில் தண்டைச்சோறுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் மனைவிக்கும் எனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இருக்குது, சமாதானமாக சந்தோஷமாக நாங்கள் இல்லை
எங்கள் பிள்ளைங்க மூலமாக எங்களுக்கு வர்ற வேதனை 1 2 இல்லை. ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் கூப்பிட்டு விட்றாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வா, அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி எங்களை மானக்கேடாக நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு பிள்ளைங்க நடந்துக்கிறாங்க. இப்படி உள்ள சோதனைகள், போராட்டங்கள் ஒவ்வொன்றும் உலகத்தில் நடக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் இப்போ லிஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் குடும்பங்களில் வரக்கூடியது தான். ஆனால் ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா இதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொள்கிற வழிகளை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்றில் அவர் அதை தாங்கிக் கொள்ளுகிற திராணியை கொடுப்பாராம். யோபுக்கு அப்படி தான் 6 மாதம் மொத்தத்தில் அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி வேதாகம பண்டிதர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த 6 மாதத்தில் அவர் நொந்து போயிட்டார். அப்படி அவரை நூல் ஆக்கிட்டாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸே. அந்த மாதிரி நீ தப்பு தவறு பண்ணாமல் ஆண்டவர் இவ்வளோ கோபமாக அவன் மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் தான் அந்த திராணி, தாங்கி கொள்கிற திராணி முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்ன செய்வார்னா, 2வதாக தப்பித்து கொள்கிற வழிகளை காண்பிப்பார். பாருங்கள் எவ்வளோ நல்ல தெய்வம். அப்போ நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கிறாருன்னா நம்மளும் அதே அளவுக்கு பிரியமாக இருக்கணும் அவர் மேலே. அவருக்கு ஆசைப்படுற எல்லா காரியங்களையும் செய்யணும். அவர் என்னத்தை பெருசாக நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு? தாழ்மையாக இருக்கணுங்கிறாரு, கீழ்ப்படியணுங்கிறாரு. அவ்வளோதான். நீ தங்கத்தை கொடு, வெள்ளியை கொடு, பொண்ணை கொடு, எனக்கு அபிஷேகம் பண்ணு, எனக்கு அதை செய் இதை செய் அப்படின்னு அவர் ஒன்றுமே கேட்கலையே. நம்ம இருதயத்தை தான் கேட்குறாரு. அந்த இருதயத்துக்குள்ளே அவர் வந்தார்னா சுத்தமாக நம்மளை பாதுகாத்துக்குவார். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி என்ன போராட்டம் வந்தாலும் இயேசு நமக்கு இருக்கிறாருன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம். பயப்படவே தேவையில்லை, கவலைப்பட தேவையே இல்லை, சந்தேகப்பட தேவையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டவரே, பெரிய பிரச்சனைகள் வரும்போது ஒன்று தாங்கி கொள்ளக்கூடிய திராணியை கொடுக்குறீங்க, இல்லைன்னா தப்பித்து கொள்கிற வழியை காட்டிடுவீங்க. இந்த 2 காரியத்தில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு எங்களை நீங்கள் பாதுகாக்கிற தெய்வமாகவே இருக்கிறீங்க. அதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாத. அவங்களுக்கு நீ பயப்படாதன்னு சொல்கிறாங்க. நன்றி தகப்பனே. இந்த நாளில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் எங்களுக்கு உற்சாகப்படுத்துது ராஜா. எங்களுடைய பயம் நீங்குகிறது, எங்களுடைய கவலைகள்லாம் எங்களை விட்டு போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. நன்றி தகப்பனே. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படிக்கு உங்களுடைய சமூகத்தில் இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கூட விடுதலை இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க. நீ என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு 91ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் உன் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம் ராஜா. நீர் எங்களை விடுவீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.